லாஸில் போய் நின்றாங்க. இப்போ ஏற்கனவே அவங்களே திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் சிவபிரசாதம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தொழில் தொடங்கி லாஸ் ஆகிறதுக்கு அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த ஜாதகம் பாருங்கள். சனி லக்னத்துக்கு 3ல் மறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 10 கூடிய சுக்கிரன் 11ல் போய் பாதக ஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கும் குரு பார்வை இல்லை. அதே மாதிரி அந்த தொழில்காரகான சனிக்கும் குரு பார்வை இல்லை. ஆனால் இந்த ஜாதகம் தொழில் செஞ்சு ரொம்ப நல்லபடியாக தொழில் வெற்றியில் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தொழில் வெற்றியில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த ஜாதகத்துக்கு மட்டும் வெற்றி வந்துச்சு? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்? 10 கூடையன் போய் 11ல் போய் இருந்துட்டாரு. அந்த சுக்கிரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்க. 10 கூடையவர் ராகுவோட சம்மந்தப்படும் போது அவங்க கம்பல்சரி கமிஷன் சம்மந்தமாக தொழில் செய்யும் போது நல்ல வெற்றியை தருது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், சரிங்களா, நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, அந்த தொழில் லாஸ் ஆகுது அது அப்படின்னா நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு தகுதியானவர் இல்லைன்னு இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யணுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கலைங்கிறது தான் அதில் விஷயம். அப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, கமிஷனுக்கு பண்ணணுமா, மெட்டீரியல் வாங்கி வைக்கணுமா, அல்லது மெட்டீரியல் உற்பத்தி செய்யணுமா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நீங்கள் தொழில் செய்யணும். அப்போ தான் அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் தடை இருக்கும்போது உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும், இப்போ மேச லக்கணத்துலேருந்து ஆரம்பித்தா 12 லக்கணத்துக்கு சொன்னால் தொழிலுக்கே தெய்வங்கள், தானங்கள், விருட்சங்கள்னு சொல்லி போனீங்கன்னா நிறையா இருக்குது. அவ்வளவும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்கும். அவ்வளோ சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. ஆனால் தொழில் தடை இருக்க வரவங்க அத்தனை பேர் செய்ய வேண்டியது ஐயனார், முனீஸ்வரன், கருப்புசாமி போன்ற காவல் தெய்வத்துக்கு போய் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு. இதுக்கடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இது 2வது. அதுக்கடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்குறது. கற்ற தாய் தந்தை, தாய் தந்தையோட தாய் தந்தை, தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100% தொழில் தடையில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கும். நிறையா தொழிலில் போட்டி பொறாமை இந்த மாதிரிலாம் இருக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி உதவிகள் செய்யுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால் சம்பந்தமான தோல் நோய்கள் உள்ள நபர்களுக்கு முடிஞ்சவரை தான தர்மம் செய்யுங்க. கண்டிப்பாக தொழிலில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இதுக்கடுத்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்லா வாசனை திரவியங்கள் தெளித்து விடுங்க. இதை தாண்டி அரகஜா, புனக, கொரசனம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வாங்கி பன்னீரில் கலந்து வாசலில் தெளித்து விடலாம். அந்த தொழில் செய்யக்கூடிய அலுவலகம் முன்னாடி எலுமிச்சம்பழம், சரிங்களா, அதில் கொஞ்சம் அரகஜா வச்சு எலுமிச்சம்பழம் கட்டி விடுங்க. கண்டிப்பாக சிவப்பு கலர் துணியில் கட்டி விடுங்க. தொழிலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். இதை தாண்டி ஏதாவது தேவைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டுங்க. சரிங்க, இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே. அதே இந்த மாதிரி இப்போ வீடு வாங்குற யோகம் அப்படின்னா 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பாவம் கெட்டு போனவங்க வீடு வாங்கினதா இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் 4ஆம் பாவம் கெட்டு போனவங்க வீடு வாங்கி ஒரு வீடுக்கு பல வீடுகள் வாங்கினவங்களாம் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கடுத்து இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய யோகம். உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி யாருக்கு அமைவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வாழ்நாள் முழுக்க கடங்காராக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படிலாம் இருக்கும், அதுக்கு உதாரண ஜாதகம் ஏற்கனவே நம்மளுக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி அதில் ஒரு சில உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீராத நோய் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.
எதிரிகள் தொந்தரவு வாழ்நாள் முழுக்க யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதெல்லாம் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஆமாம், இதை தாண்டி இப்போ நிறைய பேர் இப்போ தான் புதுசாக ஸ்கூலுக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு +1 போகிறவங்க, +2 பாஸ் பண்ணிட்டு காலேஜ் போகிறவங்கெல்லாம் இவங்களுடைய படிப்பு கல்வி நிலை எப்படி இருக்கும், எந்த ஜாதகம் டிகிரி வாங்கும், எந்த ஜாதகம் டிகிரி வாங்காது, ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த படிப்பில் தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் எது, அது எப்படியெல்லாம் இருந்தால் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகார ரெமெடிஸ் பண்ணால் அந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுடைய சந்தேகங்களை, உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களையும் பார்ப்போம். இப்போ நிறைய வந்து பாவகத்தை எடுத்து நிறைய சொல்லணும்னு நிறையா பலமுறை முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாம் கேள்வி பதில் படிச்சுட்டு அப்படியே உங்கள் கேள்வியை போஸ்ட் பண்ணுவீங்க, அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே பாதியோடு விட்டுருவோம். நீங்கள் முடிஞ்ச வரை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த லைவ்ஸ் நடக்கும். இதில் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லி நான் சொன்ன தலைப்புகளுக்கும் விரிவான விளக்கத்தோட உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். சரிங்களா? உங்களுடைய கேள்வியை போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் முன்னாடி போர்டில் தெரியுது இல்லைங்களா, நம்பர் 73 97 42 64 07, இன்னொரு நம்பர் 80 56 56 62 67. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்துக்கலாம். அல்லது இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லேயும் கேட்டுக்கலாம், அல்லது ஃபோன் பண்ணியும் நீங்கள் பேசிக்கலாம். நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நேர்லேயும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வீடு வாங்கும் யோகம் அதுக்குள்ளே போகலாம். அதை நீங்கள் பாருங்கள். ஐயா, வீடியோ ஆன் பண்ணி இல்லை, இப்போ தான் அந்த வீடை பற்றி பேச போகிறோம். போர்டு எல்லாத்துக்கும் தெரியுதா? போட்டுருக்கோம். ஆமாம்.